ஜென் கதைகளில் அடுத்த கதை கல்லும் நானே. ஜென் குருக்களில் ஒருவர் பெரிய பெரிய பாறைகளை எல்லாம் புரட்டி விடக்கூடியவராக இருந்தார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் மிக ஒல்லிய ஒடிசலான ஆளாக இருந்தார் அவர். சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். மிக பெரிய பலசாலிகளாலும் பயில்வான்களாலும் அசைக்க முடியாதவைகளையும் அவர் மிக எளிதாக தூக்கி வீசி எறிந்து விடுவார். ஒரு நாள் பெரியவர் ஒருவர் அவரிடம் வந்து அதன் ரகசியம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்ன பதில் அதைவிட ஆச்சரியமாக இருந்தது. இதில் ரகசியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு பாறைகள்கிட்ட மிகவும் பிரியம். அவற்றுக்கும் என்னிடம் மிகுந்த அன்பு. நான் எப்போதாவது பெரிய பாறையை தூக்கி காட்ட வேண்டியிருந்தால் அந்த பாறையிடம் உண்மையை சொல்லி விடுவேன். இதோ பார் பாறை கண்ணே, இத்தனை பேர் வேடிக்கை பார்க்க கூடி இருக்கிறார்கள். நான் உன்னை தூக்க முடியாமல் போய்விட்டால் அது எனக்கு அவமானம் இல்லையா? ஆகவே என் கௌரவம் உன் கையில் தான் இருக்கிறது. எனக்கு உதவி செய், என் மானத்தை காப்பாற்று என்று கேட்பேன். உடனே அந்த பாறையும் அன்பாக லேசாகிவிடும். இதில் ஒரு சின்ன விஷயமும் இருக்கிறது. என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அது குறிப்பு காட்டும், அதாவது லேசாக குலுங்கும். அதுதான் அதன் சம்மதத்திற்கு அறிகுறி. நான் உடனே தயாராகி விடுவேன். பாறையை தூக்க ரொம்ப பலம் வேண்டுமல்லவா? நான் அப்படியே பாறையோடு சேர்ந்து மேலே உயர்வேன். நான் தூக்க மாட்டேன், பாறையோடு மேலே போவேன். பாறையாகவே மாறிவிடுவேன். நான் உண்மையில் ஒன்றுமே செய்வதில்லை. அங்கே இருப்பேன், பாறையோடு பேசுவேன், அவ்வளவுதான். அதுவே மேலே உயர்ந்துவிடும் என்றார். ஜன்குரு தன்னை யாரிடத்தில் இருந்தும் வேறுபடுத்திக் கொள்வதில்லை. அதுவாகவே ஆகிவிடுகிறார். அவரே பிரபஞ்சம்.